இந்த தமிழக அரசு காலம் போன கடைசியில் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதோட டெண்டர் ஒரு 3-4 மாத காலமாக வெளியிடப்பட்டு இப்போது டெல்லு, ஹெச்பி மற்றும் ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களுக்கும் ஒப்பந்தம் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. ஓகேவா? அந்த 3 நிறுவனங்களும் டெல்லை சப்ளை பண்ணுவாங்க. 3 நிறுவனங்களும் லேப்டாப்பை மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப் சப்ளை பண்ணுறாங்க. ரைட்டா? இதில் நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப நல்ல ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன். ரொம்ப உங்களுக்குலாம் கொடுத்ததை விட ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன். ஏஐ எனேபிள்டாக நல்ல கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போது இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நீங்கள் இந்த 22,000 ரூபாய்க்கு இந்த விலைக்கு இது கட்டுப்படி ஆகாதே, அவன் ஏன் சப்ளை பண்ணுறான்? அந்த நிறுவனம் டெல்லு, ஹெச்பி அண்டு ஏசர் எல்லாம் உலகம் முழுக்க வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனம். அவன் ஏன் இந்த காசுக்கு மார்ஜின் இல்லாமல் சப்ளை பண்ணுறான் என்று நான் விவரம் அறிந்தவர்களிடம் கேட்டபோது, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு பிராண்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் லேப்டாப் சப்ளை பண்ணியிருக்கோன்றது டெல்லோட பிராண்டை உயர்த்தும். ஓகே, அண்ட் மார்க்கெட் ஷேர் 1 லட்சம் லேப்டாப் இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்கிதுன்னா அதில் 30,000 லேப்டாப்பு டெல்லுது, 20,000 லேப்டாப்பு ஹெச்பிது. ஸோ இது போல மார்க்கெட் ஷேர். ஸோ இதை விடக்கூடாதுன்றதுக்காக லாபமே இல்லை என்றாலும் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு சப்ளை பண்ணும்.